ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்திய திருச்சி ஜாப் வித் பொங்கல் நவீன். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, போக்குவரத்து துறையில இருந்து ரிலீஸ் இருக்கக்கூடிய வேலை அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஜாப் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு தாங்க அந்த கடைசி தேதி 15/2/2024. இன்று ஒரு நாள் மட்டுமே தாங்க உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க நீங்க மிஸ் பண்ணாம இந்த வாய்ப்பை நீங்க தவற விட்டீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஸோ இந்த ஜாப் அப்ளை பண்ண நினைச்சீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதோட மத்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பார்க்கலாம். அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிக்கோம். அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். சரி வாங்க இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா 60 வேகன்சிஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. மாத சம்பளம் 15,600 முதல் 39,100 வரை சொல்லிருக்காங்க. பிளஸ் எக்ஸ்ட்ரா லோன்ஸ் பாத்தீங்கன்னா 5,400 சொல்லியிருக்காங்க. சோ டெக்னிக்கல் மேனேஜர் லெவல் கேட்டகரிக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா டோட்டலா 60 வேகன்சிஸ் இருக்கு. பெர்சன் டிசபிலிட்டிக்கு பாத்தீங்கன்னா இந்த 60 வேகன்சில இருந்து 9 வேகன்சிக்கு பாத்தீங்கன்னா அலோகேட் பண்ணிருக்காங்க. அந்த 9 வேகன்சிஸ் யாரெல்லாம் எலிஜிபிள் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட் அப் டு 30 வயசு வரைக்கும் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலே போதும் நீங்க எலிஜிபிள். இந்த ரெக்யூமெண்ட் எப்படி உங்களை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்ட் ரெக்யூமெண்ட் அடிப்படையில் இருக்கிறனால ஃபர்ஸ்ட் ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க. அதுக்கப்புறம் பர்சனல் டெஸ்ட் வைப்பாங்க. சோ இது ரெண்டு யாரெல்லாம் எலிஜிபிள் ஆகி பாஸ் பண்றீங்களோ சோ அவங்களுக்கு தான் இந்த ஜாப் ப்ரொவைட் பண்ண போறது சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்சேஷன் பாத்தீங்கன்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி நார்மலா எஸ்சி எஸ்டினா பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் சொல்லுவாங்க, ஓபிசிக்கு 3 வருஷம் சொல்லுவாங்க, ஓசி கேட்டகரிக்கு 2 வருஷம் சொல்லுவாங்க, பெர்சன் டிசபிலிட்டி இருக்கீங்கன்னா 10 வருஷம் சொல்லுவாங்க. அதுல எஸ்சி எஸ்டி யூஆர் கேட்டகரி சொல்லிட்டு எப்படி கவர்மெண்ட் ரூல்ஸ் படி இருக்குதோ சோ அது எல்லாமே இதுக்கு அப்ளிகபிள். யாரெல்லாம் ஓபிசி சர்டிபிகேட் வாங்காம இருக்கீங்களோ கண்டிப்பா வாங்கிக்கோங்க. அதே மாதிரி பெர்சன் டிசபிலிட்டிக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் கேட்டகரி டீடைல்ஸும் இதுல தனியா கொடுத்திருக்காங்க. அதையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான வெப்சைட் லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். அதுல ஜஸ்ட் நீங்க டேரா போயிட்டு எபோடெஸ்க்குள்ள போயிட்டு ரெக்கமெண்ட் கிளிக் பண்ணிட்டு வேகன்சிஸ் கிளிக் பண்ணிட்டு கரண்ட் கிளிக் பண்ணிட்டு கிளிக் ஆன் தி அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃப் டெப்டி மேனேஜர் இதை கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓபன் ஆயிடும். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க சில டாக்குமெண்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். உங்களுடைய போட்டோவா இருக்கட்டும், சிக்னேச்சரா இருக்கட்டும், 10th மார்க் ஷீட்டா இருக்கட்டும், அதே மாதிரி உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட்டா இருக்கட்டும், சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கக்கூடிய அந்த மார்க் ஷீட்டா இருக்கட்டும், அதே மாதிரி இன்டர்வியூ கால் லெட்டர் யூபிஎஸ் அதோ டீடைல்ஸா இருக்கட்டும், சோ ஃபைனல் மார்க் ஷீட் சோ இது எல்லாமே கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ப்ரிவியூ செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க எடிட் பண்றதா இருந்தா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலா நீங்க சப்மிட் பண்ணிக்கலாம். சோ அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி பாத்தீங்கன்னா 15/2/2024 சொல்லியிருக்காங்க. வாங்க இப்ப நம்ம அதை அப்ளை பண்றதுக்கான லிங்க் உள்ள போய் பார்க்கலாம்.